வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே, டேக்ஃப்ளிக்ஸ் நேயர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நயன்தாரா, கவின் அவர்கள் சேர்ந்து நடிக்கும் படம் ஹாய். இந்த படத்தை இயக்கியுள்ளார் லோகேஷ் கனகராஜிடம் உதவி இயக்குனராக இருந்த விஷ்ணு எட்வான். இவருக்கு இது முதல் படம். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டின். இவர் ஏற்கனவே டாடா கிஸ் போன்ற படங்களை இசையமைத்துள்ளார். இந்த படத்தின் ப்ரொடக்ஷன் ஜி திரையும் ரவுடி பேப்பையும் இணைந்து தயாரித்து உள்ளனர். இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் என்று திட்டமிடப்படுகிறது. ஆனால் ஏகப்பட்ட படங்கள் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆவதால் இன்னும் தேதி முடிவாகவில்லை. ஹாய் படத்தின் பட்ஜெட் சுமார் 40 கோடி என்று சொல்கிறாங்க. நயன்தாராவுக்கு 20 கோடியாம், கவினுக்கு 5 கோடி, இதே 25 கோடி ஆயிடுச்சு. மித்தது ப்ரொடக்ஷனு, டைரக்டரு, மியூசிக்கு, ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 40 கோடி ஆயிருக்கு. இந்த 40 கோடிக்கு தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னா தெரியல. ஏன்னா தாய் கிழவின்னு ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேலே ஷேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை கவனிக்க முடியல. ஆனால் நயன்தாரா இண்டிவிஜுவலாக நடித்து பெரிய வசூலையும் செஞ்சது கிடையாது. அது மாதிரி கவினும் பெரிய அளவில் 4 கோடி 3 கோடிக்கு மேலே எந்த படமும் ஷேர் வந்ததில்லை. சரி, எது எப்படியோ நல்லபடியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படங்களாச்சும் சின்ன படங்கள் தான் இப்போ ப்ரொடியூசரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. இந்த படமும் வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டரை காப்பாற்று என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.